சிவசிவ. திருச்சிற்றம்பலம். ஒரு நாள் சிவபூசை செய்வதன் பலன் யாது? இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம். உடம்பில் படிந்துள்ள அழுக்குகளை குளிப்பதன் மூலம் போக்கி துப்புரவாக வைத்து கொள்ள தெரியாத அழுக்கு உடம்பு உடையராய் நெஞ்சிலும் அழுக்கு குற்றம் உள்ளவர் தானும் சிவபிரான் திருவடிகளில் மரக்கிளையில் இருந்து உதிர்ந்த ஒரு பழுப்பு இலையை இட்டு வழிபாடு செய்த புண்ணிய பயனால் பேயின் தன்மையை பெற்று அழுகிப்போன இறைச்சி வகைகளை புசித்து மகிழ்ச்சியோடு பேய் உலகில் வாழ்வார். இதனை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 237வது பாடலில் அருளியுள்ளார்கள். இனி பாடலை காண்போம். அழுக்கினை அறுக்க வல்லார் அல்லராய் ஆகம் தன்னில் இழுக்கு உடையவரும் ஈசன் இணையடிக்கு ஒரு நாள் இட்ட பழுப்பு இலை பாங்கினாலே பற்றியே பைசாசத்தை உழுக்கும் ஊன் விதத்தை உண்டு களிப்பு உற உறைவர் உள்ளே என்பதாகும். இப்பாடலில் வரும் பைசாசம் என்றால் பைசாச பதவியை குறிக்கும். இது புத்தி தத்துவத்தில் உள்ள ஒரு பதவி ஆகும். ஆகம் என்றால் நெஞ்சு, உள்ளம் என்று பொருள். சிவ வழிபாடு செய்ய மலர் இல்லாத போது பச்சிலைகளை பயன்படுத்தலாம். அவையும் இல்லாத போது பழுப்பு இலைகளையும் பயன்படுத்தலாம். சாக்கிய நாயனார் கற்களையே மலராக பயன்படுத்தினார். திருக்காலத்தில் லிங்க வடிவில் இருந்த குடுமித்தேவருக்கு சிவகோசரியார் செய்த மலர் வழிபாட்டை விட திண்ணன் சுவைத்த காட்டுப்பன்றி இறைச்சியும் உமிழ் நீரும் மிக உவப்பாக இருந்தன என்று திருத்தொண்டர் புராணம் கூறுகின்றது. அதுபோல் உடலுள தூய்மைகள் கொஞ்சம் இல்லாதவரும் பழுப்பிலையாவது இட்டு பூசித்து இருந்தால் பைசாச பதவி அடைவர் என்பது ஆகும். உடல் உள் அழுக்கு உள்ளார் பைசாச பதவிக்கே தகுதியற்றவர். ஆனால் சிவனடிக்கு பழுப்பு இலையாவது இட்டதன் பலன் அவரை அப்பதவிக்கு உயர்த்தி உள்ளது என சிவபூசை மகிமை கூறப்பட்டு இருக்கின்றது. திருச்சிற்றம்பலம்.